அரசியலை சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு பார்த்தவர். 95 வயசுலயும் அவர் எழுதக்கூடிய அந்த குறிப்புகளை நீங்க பார்க்கணும். ஹண்டேயா அவர்கள் எழுதக்கூடிய குறிப்புகள் இன்றைய அரசியல நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அழகா ஒரு பேனா இங்க்ல பக்கம் பக்கமாக எழுதி நம்முடைய அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க. வாரத்துக்கு 2 கடிதம் அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். டாக்டர் ஹெச்பி ஹண்டே அவர்கள். சூர்யா அவர்கள் உண்மையாலுமே அருகில் இருந்து பாத்தீங்கன்னா இந்த சிறிய வயதுல 34 வயசு யாருக்கும் நடக்காத துன்பங்கள் எல்லாம் அருமை சகோதரர் சூர்யா அவருக்கு நடத்திருக்கு. அவர் லைஃப் நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பம், தந்தை, தாய், சொந்த வாழ்க்கை எல்லாம் கூட எண்ணிலடங்கா துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க. 34 வயசுல ஒருத்தர் அனுபவிக்க கூடாது அது போன்ற துன்பத்தை எல்லாம் பார்த்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். 22 வயதுல பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து எப்பொழுதும் தேடலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இஸ் ஆல்வேஸ் இன் சர்ச் ஆஃப் சம்திங். சரியான வார்த்தை என்றால் இஸ் சீக்கிங் சம்திங். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மேடையில பத்திரிகை மன்றத்தில் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் a well prepared individual. தரோவா அவருடைய வேலையை தரோவா அவர் படிச்சுட்டு போவார். பிசிறு இல்லாம ஒரு விஷயத்தை செல்லக்கூடியவர். அதனால் அவர் புத்தகம் எழுதியிருப்பது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. காரணம், ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்திருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த எழுத்தில் அந்த வலிமையை பார்க்க முடியும். வெறும் இன்பம் மட்டும் அந்த எழுத்தில் அந்த வலிமையை கொடுக்காதுங்க. சூர்யா அவர்களுடைய அந்த எழுத்து வலிமையை நல்லா பாத்தீங்கன்னா இரண்டையும் பார்த்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இது முதல் புத்தகம் அல்ல, இது கடைசி புத்தகமாகவும் இருக்க போவது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்கு எப்படி நாம ஜெயிச்சோம் அதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை பத்தி எழுதியிருக்காங்க. அற்புதமான புத்தகம், மேன் ஆஃப் மில்லேனியன். நீங்க படிக்க வேண்டிய புத்தகம். அதன் பிறகு ஐயா வீர சவர்கர் அவருடைய புத்தகம் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார் லைஃப் 1949 ஆங்கிலத்திலே வந்த ஒரு புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து வீர சவர்கருடைய அந்தமான் சிறைச்சாலை அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கின்றார்கள். இந்த புத்தகம் வீர சவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை என்பது சகோதரர் சூர்யா அவருடைய ஒரிஜினல் தாட்ஸ், அவருடைய சொந்த கருத்துக்கள், அவர் எப்படி வீர சவர்கர் அவங்களை பார்க்கிறாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம். இந்த புத்தகம் சாதாரணமா வரலைங்க. 2023 எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. ஆனா இதற்கு ஒரு அணித்துறை நீங்க எழுதணும், அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க எழுதுறாங்க, நீங்க எழுதி கொடுங்க. அவருக்கு நான் இந்த ஃபார்வர்ட் எழுதி கொடுக்கும் பொழுது ஜூன் 2023 இன்னைக்கு 19 மாதங்கள் கழித்து இந்த மேடையில ஐயா சந்தோஷ்ஜி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. 19 months. காரணம், அவர் ரொம்ப தெளிவா இருந்தார் ஒரு விஷயத்துல. இந்த புத்தகத்தை பொறுத்தவரை யார் வெளியிடுகின்றார்கள் என்பது முக்கியம், அதற்காக நான் காத்திருப்பேன் என்பதற்காக இத்தனை நாட்களாக காத்திருந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் இன்னைக்கு வந்திருக்கு. இதற்காக நான் சொல்றேன், ஆசிரியரை பத்தி பேச வேண்டும் என்பதற்காக. என்னுடைய அன்பான வேண்டுகோள், சகோதரர் சூர்யா அவர்கள் இஸ் an intellectual politician. நிறைய யோசிச்சு அரசியல் பண்ணக்கூடியவர். இதே பாதையில தடம் பெறலாம போகணும். ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இந்திய அரசியல் காத்திருக்கிறது என்பது என்னோட தினமான ஒரு நம்பிக்கை. நிறைய அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இது போன்ற தூண்கள் வேணும். பீப்புள் who are very intellectual. ஏன்னா தமிழகத்துல எத்தனையோ புத்தகங்கள் எழுதலாம். ஆனா வீர சவர்கர் அவரை பற்றி 2வது புத்தகத்தை 34 வயசுல எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க. ஒரு அன்பாப்புலரான ஒரு விஷயத்தை எடுத்து எனக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு, திஸ் இஸ் மை ஹார்ட், அதை நான் நிச்சயமாக எழுதுவேன், மக்கள் முன்னாடி நான் வைப்பேன் அப்படிங்கிற சாதாரண வேலை இல்லைங்க. புத்தகம் விற்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த புத்தகம் விற்பதற்கு எதை எழுதினால் விற்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை தாண்டி விநாயக் தாமோதர் சவர்கர் அவருடைய புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கு. வீர சவர்கர் ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க, முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க. காரணம், அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. நீங்க மகாத்மா காந்தி ஐயாவோட அப்படியே பேரலா ஒரு வாழ்க்கையை கொண்டு வரலாங்க. 1869 அவர் பிறந்தாங்க, 1883 அவர் பிறந்தாங்க. 14 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே நீங்க ட்ரேஸ் பண்ணி கொண்டு போங்க 2 பேருடைய வாழ்க்கையும். மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாருங்க. 1893 சவுத் ஆப்பிரிக்கால பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியப்படுகின்றார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ அமரக்கூடாது. அந்த கொடூரமான அந்த குளிர்ல 4 டிகிரி குளிர்ல ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையில இருந்து ஒரு வித்தியாசமான மனிதர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியா மாறுறாங்க. 1869 to 1893 பாத்தீங்கன்னா இட்ஸ் an uneventful life. யாருக்காவது வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஒரு குஜராத் ட்ரேடருக்கு போய் வேலை பார்க்கணும், சவுத் ஆப்பிரிக்கால, இங்கிலாந்துல படிக்கணும். இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் அவர் மாத்துச்சு. ஆனா சவர்கருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார். பிறந்ததிலிருந்து 12 வயசுல எப்படின்னு சொன்னாங்க, 14 வயசுல சொன்னாங்க. பூநூலை கழட்டியவர். யோசிச்சு பாருங்க, தான் போட்டிருந்த பூநூலை கழட்டினார். எதற்கு கழட்டினார்னா, நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்க்க போறேன். அங்க நடக்கக்கூடிய நாடகத்துல அந்த காலத்துல மேற்தட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் நாடகம் பார்க்கணும். இது வீர சவர்கருடைய ஆரம்பகால வாழ்க்கை. உடைச்சாரு. சமபந்தி போஜனம், எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு. ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார். அந்த உணவு கூடத்துல 2 முதலாளிகளை இவரே உருவாக்கினார். ஒரு பிராமின் முதலாளி உருவாக்கினாரு, ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் 50% ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார். இதெல்லாம் எப்ப நடத்தினாருங்க? அவருடைய காலகட்டத்தை பாருங்க. சுதந்திரத்திற்கு முன்பு. இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதுல நடத்தி காட்டிய ஒரு மனிதர். சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அவருக்கு. பாலகங்காதர திலக் அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டெம்பிள் ட்ரீல அங்க போகணும், படிக்கணும், லாயரா வரணும். அதன் பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது. அந்த மண்ணுக்கு ஒரு தன்மை அது. அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக
இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாட்டி வைக்கிறது. இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவு இப்ப ரேடிக்கல்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்களை அடைச்சிடறோம். பட் அவங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டாக இருந்தவங்க. ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் வேர்ட், ரேடிக்கல்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்க எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு இருக்கோம். இத்தனை காலமாக ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டாக உருவானவர்கள். கண்மூடி எதிர்த்தார்கள். அவங்க அந்த ஈஸி ரூட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. எதற்காக அதையெல்லாம் செஞ்சாங்க இந்த புத்தகத்தில் இருக்குங்க, நீங்க படிக்கணும். எதற்காக இவர்கள் மாறினார்கள், எதற்காக இங்கிலாந்து அவங்களை மாறிச்சு, இந்தியா ஹவுஸ்ல என்ன பண்ணாங்க, இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க. கப்பல்ல அவருக்கு பாருங்க 50 ஆண்டு காலம் சிறை, டபுள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். எதற்கு? 2 விஷயத்திற்காக. நாசிக்னுடைய கலெக்டரை கொன்னாங்க, அதற்கு வெப்பன் சப்ளை இவர் பண்ணாரு, அதற்கான ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் அவர் கொடுத்தாரு. செக்ஷன் 121A இங்கிலாந்து அரசுக்கு எதிராக, குறிப்பாக இங்கிலாந்தினுடைய ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தினாருங்கிற 2 விஷயத்தை மையமாக வைத்து ட்ரையல் பண்ணி அவருக்கு 50 ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. வயசு என்னன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வயசுல அந்தமான் சிறைச்சாலை இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா போயிருச்சுங்க. இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம், ஐடியாலஜிக்கல் ஃபைட். அதுல ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா, நீ வீர சவர்கர் பரம்பரை, நீ மன்னிப்பு கேட்ட பரம்பரை அல்ல, நீ வீர சவர்கர் பரம்பரைமா. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னொரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ பக்கம் 21 பரம்பரைமா. இது சமூக வலைதளத்திலே ஒரு பேசுவதற்கோ சமூக வலைதளத்துல திட்டிக் கொள்வதற்கோ அது சரியா இருக்கும். நீ வீர சவர்கர் பரம்பரைன்னு சொல்லிட்டு நான் பக்கம் 21 பரம்பரைன்னு சொல்ல போறேன். ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்பொழுது அந்த நெரேட்டிவை ஷிஃப்ட் பண்ணி ஒரு இன்டெலெக்சுவல் பேசிஸ்க்குள்ள கொண்டு வருதுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக இந்த கட்சியை சார்ந்தவர்கள் திட்டிட்டு போயிருவாங்கிறத தாண்டி ஒரு இன்டெலெக்சுவல் இம்ப்ரிண்ட். அந்தமான்ல செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில 4வது மாடியில கடைசி ரூம்ல வீர சவர்கருடைய ரூம் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் அங்க டூரிஸ்ட் போனவங்க அங்க போய் பார்த்திருப்பீங்க. அந்த ரூமுடைய தன்மையை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், நீங்க எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தாலும் அந்தமான் சிறைக்கு போகும்பொழுது ஒரு முறை நீங்க அங்க போய் செல்லார்ஜியில போய் பார்க்கணும். ஒரு ஓப்பன் மைண்டடா. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அவங்க யாரும் வேலை செய்யலீங்க. தி ஒர்க் ஃபார் பாரத், நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்பதற்காக. அதனால் எந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள், எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் நீங்க யாராக இருந்தாலும், எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும், ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். ஏன்னா நாம ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும், ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு கிட்ட இந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும். அந்தமான் சிறையில எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு. குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கணும். இந்த மனுஷன் படிச்சது எங்க, இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன, இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன. அந்த ஜெயில் சிஸ்டமை பாருங்க, உங்களை பிரேக் பண்ணணும், உங்க சோலை கிரஷ் பண்ணணும், உங்களை உள்ள சோல்ல இருந்து உங்களை கொன்றணும். அப்படிங்கறதுக்காக தான் சிஸ்டம், அந்த ஜெயில் சிஸ்டமை டிசைன் பண்றாங்க. நிர்வாணமாக காலையிலே குளிக்க வேண்டும். அதை தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க. குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் இன் த ஸ்டாக். அப்படின்னா காலையிலே உங்க கையை கட்டி வச்சிருவாங்க. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை, 12லிருந்து 5 வரை உங்களுடைய கையை கட்டி லைட்டா அந்த ரூஃப்ல மேல ஏத்திடுவாங்க செயின் போட்டு. அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் இன் த ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது 10 மணி நேரம் தினமும் தொங்கணும். இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது 10 மணி நேரம். ஏன்னா உங்களுடைய சோலை கிரஷ் பண்ணணும். அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது அந்தமான் சிறைச்சாலை, செல்லார் சிறை. வெரி சயின்டிபிக்லி டிசைன் பிரசன்ட், வெரி சயின்டிபிக். ஜெர்மி பென்தம்னு ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் இருந்தார். ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. அதை வச்சுதான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் முழுவதுமே டிசைன் பண்ணிருக்காங்க. எப்படி கிரஷ் பண்ணணும், ஆன்மாவை எப்படி சிதைக்கணும், உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூண்டுவது. அதுல 11 ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க. 11 years in that. நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில, கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்கர் புத்தகத்தை வெளியிட சொல்லி நீ வர சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஜில் வெளியிட்டாச்சு, எல்லாரும் பேசியாச்சு. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் விக்ரம் சம்பத் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர் கேட்ட முதல் கேள்வி, என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டார், கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இவ்வளவு பேசி, அபினவ் பாரத்தை பத்தி பேசி, அவருடைய எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி, அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பேசி, எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி, அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி, எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி,
நண்பர் ஒருவர் முதல் கேள்வி, என்ன இந்த மன்னிப்பு கேட்டாரெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் என்னன்னு பேசுங்க. அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம், இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலையில் ஏதோ சம்பந்தம் சொன்னாங்களே, அதை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுங்க. இன்னைக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்கர்னாவே இந்த 2 வார்த்தைக்குள்ள அடைக்க பார்க்கிறோம். நாதிராம் கோட்ஸே அவரை இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு, இவர் தான் தூண்டி விட்டாரு, மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது, இவரை கைது பண்ணாங்க, கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க, அதன் பிறகு விடுதலை ஆனார். அப்பனா இவர் ஏதோ தப்பான ஒரு மனுஷனாட்டிருக்கு. ட்ரையல் என்ன நமக்கு தெரியாது, ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எதற்காக இவர் கைது செய்யப்பட்டாரு தெரியாது. இவருக்கும் நாதிராம் கோட்ஸேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் 3 சாப்டர்ல எழுதியிருக்காங்க. என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு, கருத்து பரிமாற்றம் என்ன சம்பந்தம் இவர்களுக்கு, அதெல்லாம் ஒரே லைன்ல நாம் அடைச்சிடறோம். இல்ல இவர் மன்னிப்பு கேட்டார், அப்பனா இவர் ஏதோ ரொம்ப குறைவான ஒரு மனிதர். கிளெமென்சி பெட்டிஷன் நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க, பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா ஜெயில உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குதுங்க. உங்களுடைய லார்ஜர் விஷனுக்கு நீங்க சண்டை போட போறீங்களா, இல்ல சிறையில் இருந்து சாக போறீங்களா? இவர் சிறையில் இருந்து சாக விரும்பவில்லை, இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை, மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தது, எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி, அவ்வளவு சரித்திரம் இருக்கு. அதை அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை நிறுத்தியிருக்காரு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. He brought the history, historical accuracy. இவ்வளவு பெரிய ஒரு ரெயின்போ வாழ்க்கைய, அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கைய, அதையெல்லாம் ஒரு புத்தகத்துல கொண்டு நம் கண் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை. சகோதரர் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமா அதை பண்ணியிருக்காங்க, மிக அற்புதமா பண்ணியிருக்காங்க. சாதாரண வேலை இல்லை, ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு புத்தகம். அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர், வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் அவர் பிறக்கும் பொழுது அந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1883 சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1966 பிப்ரவரி 26 அவர் மரணத்தை தழுவிய பொழுது அந்த சித்தாந்தம் முடிந்து விடவில்லை. ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார், எப்படி சாகணும் அப்படிங்கிறது. 26 நாட்கள் எந்த உணவையும் உண்ண மாட்டேன் என்று 82ஆம் அகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து 26 நாட்கள் உணவு உண்ணாம பிப்ரவரி 1 ஆரம்பித்து 26 மரணிக்கின்றார் 1966. வைராகியமான ஒரு மனிதர். ஆனால் இவருடைய சித்தாந்தம் இதோட நிக்கலிங்க, சித்தாந்தம் இன்னும் பெருசு. அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடித்த பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு, நம்ம முகலாயர்களை தோற்கடிச்சு உள்ள வரலைங்க, வீர சிவாஜியை தோற்கடிச்சு உள்ளே வந்திருக்கின்றோம். அது ஹிஸ்டரி. முகலாயரை தோற்கடிச்சு யாரும் வரலைங்க, வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து அவங்க உள்ள உட்கார முடிஞ்சது 300 ஆண்டுகள். அதனால வீர சிவாஜி அவர்களுடைய கனவு. எனக்கு இன்னொரு பெரிய கோவம் என்னன்னாங்க, மேபி வீர சவர்கர் அவர்கள், ஏன்னா இந்த வார்த்தை இந்த மன்றத்தில் நான் பயன்படுத்தக்கூடாது, இந்த புண்ணியமான மண்டல் இருந்தும் நான் சொல்லுகின்றேன். ஏன்னா சில பேருக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்டட்ல பாக்குறாங்க. அவர் சித்பாவன் பிராமினாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா, அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா? 50 ஆண்டு காலம் ஒரு கட்சி இங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவர்கள் எழுதியதுதான் புத்தகம். அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறதான கதை. தென்னமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னா நம்பித்தான் ஆகணும். யாரு போய் பார்த்தாங்க? அது எத்தனை தென்னமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னாதானே கதை, மிச்சவங்களுக்கு தெரியாது. கோயில்ல இவங்க போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா தானே. ஏன்னா ஒரு 5 ஜெனரேஷன் படிச்சாச்சு. 5 ஜெனரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் ஆயிட்டாங்க, டாக்டர் ஆயிட்டாங்க, பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க. அதனால் வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு, கல்வித்துறையை கையில் வைத்துக்கொண்டு வீர சவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது. அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் இறங்கி அதை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். அதனால் மற்றும் ஒரு முறை இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட, ஏன்னா சந்தோஷி மேடைக்கு வந்தோடனே கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த என்ன சபை, பொதுமக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே, ஒரு மார்கழி மாதத்துல நல்ல செயல்கள் எப்பொழுதும் சாயங்காலம் நடக்கும், காலையில் நடக்கும். சென்னையில் எல்லோரும் போய் எல்லா விதமான விஷயங்களை கேட்போம், மகிழ்வோம். ஆனா எனக்கு இவ்வளவு நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லைங்க. அதனால் உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும் சார், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப இந்த சமூக வலைதள உலகத்தில் என்னன்னா, ரங்கராஜ் பாண்டே என்ன 5 மினிட்ஸ் பேசிட்டாங்க, நான் அப்படியே கேட்டுட்டேன், எனக்கு எல்லா வீர சவர்கரை பத்தி தெரிஞ்சிருச்சு, சூப்பர். இல்ல சந்தோஷி 25 நிமிஷம் பேசிட்டாங்க, எனக்கு அது போதும், வீர சவர்கரை பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க, போதும். இல்லைங்க, நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள். நீங்க வாங்கி படிக்கணும். ஏன்னா இங்க பேசக்கூடிய யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது. அதனாலதான் சகோதரர் சூர்யா அவர்கள் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சித்பாவன் பிராமின் அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீர சவர்கருடைய வாழ்க்கையை 1966 முடிக்கிறார். ஏன்னா அவர் அந்த ஹிந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கிறார். அதான் வீர சவர்கருடைய சிந்தனை.
அதனால நீங்க அந்த புத்தகத்தை படிக்கணும். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும். நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் பார்க்குறாங்க, இல்லை வீர சாவர்கரை பற்றி நீங்கள் புகழ்ந்து பேசுறீங்கன்னா, என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஓப்பன் மைண்டட்னஸோட கொஞ்சம் அவரை பற்றி படிங்க. காரணம், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான கருத்து. இத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம் அதனுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மற்றும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இன்னைக்கு நம்மளுடைய புத்தகம் ஒரு வெளியிருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் மிக்க நன்றி. அங்க கீழே இருந்து இங்க மேல வந்து நம்மளுக்காக ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அதற்கு மிகப்பெரிய தலைவர்கள், குறிப்பா அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் வராரு அப்படின்னா, வானதி அக்கா அவர்கள் சொன்ன மாதிரி இது பிஜேபி என்ற கட்சியில் மட்டுமே சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியும். நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒரு 1500 பேர் இந்த அரங்கத்துல இருக்காங்க, வெளியே இருக்காங்கன்னா, இதுல ஒருத்தர் கூட என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. ஆனா வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாமே என்னுடைய குடும்பமா நான் பார்க்கிறேன். அதுவும் இந்த கட்சியினுடைய இன்னொரு சிறப்பு. மேல 4 அரசியல் தலைவர்கள் இருக்கும். சந்தோஷ் அவர்கள் வந்து தலைவர்கள், அவர் வந்து ஒரு பீஷ்மா மாதிரி. இங்க இருக்கக்கூடிய 4 பேர்ல இங்க 4 பேர் வாழ்க்கையிலும் அவர் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. எங்க 4 பேர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அரசியல் உயர்வுக்கும் நகர்வுக்கும் அங்க பீஷ்மாவா இருக்கக்கூடிய சந்தோஷ் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் அப்படின்றது இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான, வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மேடையா இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சுக்க விரும்புறேன். முதல்ல எனக்கு சாவர்கருடைய அறிமுகம் வந்து நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய பள்ளியில ஒரு பேச்சு போட்டி நடைபெற்றது பள்ளிக்கூடத்துல. அதுல வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி பேசணும். என்னுடைய தாத்தா வந்து எனக்கு சாவர்கர் பத்தின ஒரு குறிப்பை எழுதி கொடுத்திருந்தார். அதுதான் என்னுடைய முதல் அறிமுகம். அந்த போட்டியில பார்த்தோம்னா எல்லாருமே நெஹ்ரு, காந்தி, தமிழகத்தை சேர்ந்த பாரதியார் இவர்கள் எல்லாத்தையும் பத்தி பேசினாங்க. அதுல சாவர்கர் அப்படிங்கிறவரை பத்தி பேசுறது நான் மட்டும்தான். என்னுடைய ஆசிரியருக்கே சாவர்கர் யாருன்னே தெரியல, என்ன பேசுனது கரெக்டா தப்பான்னு தெரியல. ஆனா முதல் பரிசு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவன் மட்டும் ஏதோ வித்தியாசமா பேசலாம் அப்படின்றதுனால அந்த பரிசு வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் எனக்கு சாவர்கர் பத்தின முதல் அறிமுகம். இப்ப இந்த புத்தகம் எழுதுறதுக்கு மிக முக்கிய காரணம் சந்தோஷ் அவர்கள். ஏன்னா நான் வந்து என்னுடைய மாணவ காலத்துல இருந்து பாக்குறேன். இப்ப எனக்கு ஒரு சந்தோஷம், அவருக்கு முன்னாடி நான் பேசுறது. ஏன்னா அவருக்கு அப்புறம் பேசும் மாதிரி இருந்தா கவுண்டர் கொடுத்துருவாரு எனக்கு. அதனால இப்ப அவரால் கொடுக்க முடியாதுன்ற தைரியத்துல பேசுறேன். நான் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசும்போது சொல்லுவேன், இது நடக்கல அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி 2016 தமிழக தேர்தல் நடக்கும்போது ஒரு கட்டத்துல பேசும்போது சொன்னேன், சாவர்கரை பத்தி தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லை, யாருமே எழுதல அப்படின்னு. ஒரு புலம்பல் தொழில பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து, யாருமே எழுதல, நீ எழுத, நீ எதுக்கு புலம்பிட்டு இருக்க, நீ எழுதி காமி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த புத்தகம், இந்த புத்தக விழா. எல்லாத்தினுடைய நீட்சிக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை தான் காரணம். அந்த விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களுமே நம்ம எது வந்து சரியில்லைன்னு சொல்றோமோ அதை சரி செய்யறது எப்படின்ற ஒரு பிராக்மேட்டிக்கா ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய தலைவர் திரு வி. சந்தோஷ் அவர்கள் அப்படின்றது இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். சாவர்கர் பத்தி அறிமுகம் இருந்தாலும் எல்லாருமே ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. இங்க இருக்கிறவங்க கூட யோசிப்பாங்க, இவனுக்கும் சாவர்கருக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு 2 புத்தகம் எழுதியிருக்கான், என்ன நோக்கம், இதுல வேற ஏதாச்சும் இருக்கா, வேற ஏதாச்சும் பலன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பட் சின்ன வயசுல இருந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலும் கூட, நான் பூனால சட்டக்கல்லூரியில சேர்ந்து 3 ஆண்டுகள் படிக்கும்போது என் கூட இருந்தவர்கள் சாவர்கர் பத்தின பேசிய பேச்சுகள், அங்கே எனக்கு கிடைத்த மராட்டி மொழி அறிமுகம், ஓரளவுக்கு மராட்டி தெரியும். அந்த கவிதைகள்லாம் படிச்சு என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், ஹாஸ்டல் மேட்ஸா இருக்கக்கூடியவர்கள் கிட்ட அது மொழிபெயர்க்க சொல்லி கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்ந்தேன். அங்க அடிக்கடி இந்த பிளேஸ் நடக்கும். தமிழகத்துல அதுக்கு நிறைய மறைஞ்சு போயிடுச்சு. பிளேஸ் நடந்துகிட்டே இருக்கும். நாடகம் போடுறதுக்கும் அதுல சாவர்கரா நடிப்பதற்காக அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். ஒரு பையன் வந்து சாவர்கரா ஒரு நாடகத்துல நடிக்கணும்னா ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட சாவர்கர் வந்து மிக 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 பிரசித்தி பெற்ற ஒரு தலைவர் மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரால இன்னொரு வித்தியாசம் என்ன நான் பார்த்தேன்னா, என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், தேசியவாத காங்கிரஸ், மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள், அந்த மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரன் கூட சாவர்கரை பத்தி தப்பா நான் பார்த்த வரைக்கும் வாழ்க்கையில பேசுறதே கிடையாது. ராகுல் காந்தி வேணா பேசலாம், ஆனா மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரர் சாவர்கரை பத்தி என்னைக்குமே தப்பா பேச மாட்டார். ஏனென்றால் சாவர்கர் அங்கே வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவரும் கூட. முக்கியமான ஒரு காரணம். 2வது, சாவர்கரை உண்மையாக மராட்டியர்கள் அவர்களுடைய மராட்டி மானுவாக, அவர்களுடைய
ஒரு பிள்ளையாக, அவருடைய ஒரு தலைவராக பார்க்கிறார்கள். அதனால யாருமே பேச மாட்டாங்க. அதனால இங்க இருந்த மாதிரி வித்தியாசமான அனுபவம் எனக்கு கிடைக்கல. அங்க போன உடனே அவரை பத்தின உண்மை மட்டுமே, அவரை பத்தின வாழ்க்கை மட்டுமே, அவரை பத்தின நல்ல கருத்துக்கள் மட்டுமே கிடைச்சதுனால இந்த புத்தகம் இது வந்தது. சாவர்கருடைய கிராண்ட் நெஃப்யூ ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் சாத்தியகி சாவர்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு 37-38 வயது இருக்கும். இப்ப சாவர்கருடைய எல்லா எழுத்துக்களுடைய ரைட்ஸ் வைத்திருக்கக்கூடியவர் திரு சாத்தியகி சாவர்கர் அவர்கள் தான். அவர் பூனேல வசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அங்கதான் வசிக்கிறார். நான் மாணவராக இருக்கும்போது அங்க வசிச்சுட்டு இருந்தார். ஒரு சும்மா ஒரு அறிமுகம், நான் அவரை கான்டாக்ட் பண்ணி பார்க்கணும்னு போய் பார்த்தேன். அப்பதான் இந்த அந்தமான் சிறை அனுபவங்கள்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய ரைட்ஸ், சாவர்கருடைய ரைட்ஸ் இன்னைக்கு அவர் வைத்திருக்கிறதுனால இது எனக்கு மொழிபெயர்ப்பதற்கு உரிமை வேண்டும் அப்படின்னு கேட்டேன். அவர் மொழிபெயர்ப்பதற்கு உரிமை கொடுத்தார். அந்த மொழிபெயர்ப்பு செய்யும்போது இன்னும் சாவர்கரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள முடியுது. அதனால எங்கேயோ கோயம்புத்தூர்ல பிறந்தவர்களுக்கு சாவர்கர் குடும்பத்தை சார்ந்தவர்களை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதே நான் மிகப்பெரிய வாழ்நாள் பாக்கியமா பாக்குறேன். அதை இந்த புத்தகமாகவும் அடுத்த புத்தகமாகவும் எழுதி தமிழகத்துல, குறிப்பா தமிழகத்துல யாருமே நம்ப மாட்டாங்க, சாவர்கருக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது இதுவே முதல் முறையாக இருக்கும். இந்த முதல் முறை கூறப்பட்டிருக்கக்கூடிய கூட்டம் தமிழகத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த புத்தகத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுனால ஒரு 2-3 விஷயங்களோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். முதல் விஷயம் என்னன்னா, சாவர்கர் வாழ்க்கையில 2 தமிழர்கள் முக்கியமான பங்காற்றினார்கள் அப்படின்னு ஜெயந்தி அம்மா பேசும்போது சொன்னாங்க. அதுல VVS ஐயர் ஒருத்தர், இன்னொருத்தர் திருமால் MPT ஆச்சாரியா அப்படின்னு ஒரு நபர். அவரை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. திருமால் MPT ஆச்சாரியா அப்படின்ற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் நிறுவிய தலைவர்களில் ஒருவர் MPT ஆச்சாரியா. ஆனால் இந்தியா ஹவுஸ்ல சாவர்கருடைய சகாவாக இருந்தவரும் MPT ஆச்சாரியா தான். VVS ஐயர் 2 பேருமே. இப்ப சாவர்கர் பத்தி என்ன பேச சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் பேசலாம். பட் குறிப்பிட்ட பாகங்கள் நான் சொல்றது என்பது, மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். 1910 அவர் சிறைக்கு செல்லும் போது காந்தி அவர்களோ நேரு அவர்களோ விடுதலை போராட்ட களத்திலே கிடையாது. அவர் வழியில போயிருந்தா கிட்டத்தட்ட 1915-20 நம்மளுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைத்திருக்கும் என்பதை நான் தீர்க்கமாக நினைக்கிறேன். அதற்கான மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு திட்டம் வைத்திருந்தாருன்னு சொல்லுங்க. இப்ப MPT ஆச்சாரியா அவருடைய சகாவாக இருந்தவர், ஒரு தமிழர். அவர் போய் பார்க்கிறாரு. அவர் எழுதுறார் சாவர்கரோடைய VVS ஐயரையும் MPT ஆச்சாரியாவும் நான் முதல்ல பார்க்கும்போது அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது முதற்கொண்டு அவர் டாக்குமெண்ட் பண்றார். சாவர்கர் சமிதியில் அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்ப MPT ஆச்சாரியாவும் இன்னும் 2 போராளிகளையும் சாவர்கர் எங்கே அனுப்புகிறார் என்றால், ஸ்பெயினுக்கும் மொரக்காவுக்கும் நடக்கக்கூடிய யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். இவங்க 2 பேர் தமிழ்நாட்டில இருந்து போன ஒருத்தரை ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய வாருக்காக அனுப்புகிறார். எதற்கு அனுப்புகிறார் என்றால், அந்த யுத்தத்தில் நடக்கக்கூடிய யுத்த டெக்னிக்ஸ், அந்த விஷயங்கள்லாம் கத்துக்குவாங்க, பாம் தயாரிப்பது எப்படின்னு கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அவங்க போயிட்டு 8 மாத காலம் அந்த போர்க்களத்துல இருந்து அந்த போர் தந்திரங்களை, போர் யுத்தங்களை, குண்டுகள் தயாரிப்பது எப்படி அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டு 8 மாசம் அங்க இருந்துட்டு அப்புறமா லண்டனுக்கு சாவர்கர் கிட்ட ஒரு நீண்ட அறிக்கையை கொடுக்கிறாங்க. பாம் தயாரிப்பது எப்படி, யுத்தம் செய்வது எப்படி, எதிரிகளை வீழ்த்துவது எப்படி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் பூனேல படிச்சுட்டு இருக்கும்போது ILS லா ஸ்கூல், ஒரு இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற பள்ளிக்கூடம், என்னுடைய கல்லூரி சட்டக்கல்லூரி. அந்த சட்டக்கல்லூரிக்கு அடுத்த ரோடு பேர் பாத்தீங்கன்னா SB ரோடுன்னு சொல்லுவாங்க, சேனாபதி பாப்பட் ரோடு அப்படின்றது. சேனாபதி பாப்பட் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் சாவர்கருடைய அந்த இந்தியா ஹவுஸ்ல இருந்து ஒரு தலைவர், பிற்காலத்தில் தலைவராக வந்தார். இப்ப MPT ஆச்சாரியா எப்படி கம்யூனிஸ்ட்ல மிகப்பெரிய தலைவராக வந்தாரோ, பாப்பட் காங்கிரஸ்ல பெரிய தலைவராக வந்தார். இது மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகள்ல பிற்காலங்கள்ல மிகப்பெரிய தலைவர்களாக வந்தவர்கள். சாவர்கரிடம் பாடம் பெற்றவர்கள். சாவர்கரிடம் ஒரு ஜூனியராக இருந்து விடுதலை போராட்டத்திற்கு எப்படி பங்கு பெற வேண்டும் என்று சொல்றது. இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு என்றால், அனைத்துமே எல்லாரும் சொன்ன மாதிரி மறைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இப்போ VVS ஐயர் குறித்தும் நீங்க பேசினா, VVS ஐயர் குறித்து இங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் VVS ஐயர் அவர்கள் சாவர்கருடைய ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருந்தார் அப்படின்றது தான் வரலாறு. அந்த வரலாறு கூட தமிழகத்துல VVS ஐயரை பத்தி பேசும்போது மறைக்கப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் தான் சொல்லப்படுது. இப்ப எப்படி RSS ஒரு காலத்துல காந்தி அவர்களுடைய கொலைக்காக பேன் செய்யப்படும் போது குருஜி கோல்வல்கர் அவர்கள் TR வெங்கட்ரமண சாஸ்திரி அப்படின்னு ஒரு அட்வொகேட் அவர்களை கூப்பிட்டுதான் RSS கான்ஸ்டிடியூஷனை எழுத வைத்தார். அது பிற்காலத்தில் அப்ரூவ் செய்யப்பட்டது. ஆகையால் RSS இயக்கமாகட்டும், சாவர்கர் ஆகட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் தமிழர்கள். ஆனால் அது வெளியுலகிற்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகையால் இந்த புத்தகங்கள் எல்லாம்
அவருக்கு தமிழ்நாடு கூடயும் கனெக்ஷன் இருந்ததுனால நிச்சயமா வெளிக்கொண்டு வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கை தான் இந்த புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம். இப்போ 2 அவதூறு பிரச்சாரங்கள் பத்தி நான் சொல்றேன். நிறைய அவதூறு பிரச்சாரங்கள் சாவர்கர் பத்தி இருக்கு. அதுல 2 விஷயங்கள் மட்டும் பத்தி சொல்றேன் நேரமின்மை காரணமாக. ஒன்று வந்து அவர் பிரிட்டிஷ் கிட்ட பென்ஷன் வாங்கினாரு அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரிட்டிஷ் கிட்ட பென்ஷன் வாங்கினது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட அதை ஏன் நியாயப்படுத்த முடியும் என்றால், சாவர்கருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த அடுத்த நாளே அவருடைய அனைத்து சொத்துகளும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஜப்தி செய்யப்பட்டது. ஒரு சொத்து கூட விட்டு வைக்கல. இடமாகட்டும் வீடாகட்டும் ஒண்ணு விடாம ஜப்தி செய்யப்பட்டது. இரண்டாவது, சந்தோஷ்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் கஷ்டப்பட்டு வாங்கிய பட்டமே அவருக்கு கொடுக்கப்படாமல் போய்விட்டது. பாரிஸ்டர் பட்டத்தை வாங்கினார். பூனே ஃபெர்குசன் காலேஜ்ல அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சார். இரட்டை ஆயுள் தண்டனை கிடைத்த உடனே அந்த 2 பட்டங்களும் பின்வாங்கிக் கொள்ளப்பட்டது. சாவர்கர் கடைசி நாள் வாழ்ந்த வரைக்கும் அவர் படித்த சட்டத்தை பிராக்டிஸ் செய்ய முடியாத ஒரு துரதிருஷ்டசாலியாகவே மறைந்தார். அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தது உண்மை. ஆனால் நெஹ்ரு அவர்கள் காலத்தில் கூட அவருக்கு அந்த பாரிஸ்டர் லைசன்ஸ் திருப்பி கொடுப்பதற்கு கூட அப்போதுதான் இருந்து அரசாங்கத்திற்கு மனசு வரவில்லை அப்படின்றதுதான் மிக மிக சோகமான ஒரு உண்மை. அதையெல்லாம் தாண்டி வந்தவர் தான். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இல்லவே இல்லை. இப்போ பென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் சொத்து எல்லாமே நீங்க புடுங்கிட்டீங்க, அவர் பிராக்டிஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப அவரை யாரு பார்த்துக்கணும்? அரசாங்கம் தான் பார்த்துக்கணும். சரி, பென்ஷன் கொடுத்தாங்களான்னு அதுக்குள்ள ஒரு டெக்னிக்காலிட்டி நீங்க போய் பாத்தீங்கன்னா அவர் வாங்கினது வந்து பென்ஷனே கிடையாது. அதற்கு பேர் வந்து டிடென்ஷன் அலவன்ஸ். டிடென்ஷன் அலவன்ஸ்ன்றது காந்தியில இருந்து மற்ற எல்லா சுதந்திர தலைவர்கள்ல இருந்து இப்ப இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் அண்ணனுக்கு இன்னும் நல்லா தெரியும். அண்ணாமலைக்கு ஐபிஎஸ் இருந்ததுனால ஒருவர் சிறையில போகும்போது அவருக்கு அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறதுனால அதற்கு ஏற்றபடி பிக்ஸ் பண்ணக்கூடியதுதான் டிடென்ஷன் அலவன்ஸ். அதை வாங்கிய சாவர்கர் வந்து பென்ஷன் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு பொய் பரப்புரை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக மீண்டும் 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 பொய் பரப்புரை. பென்ஷன் வாங்கினார், பென்ஷன் வாங்கினார். பென்ஷன் வாங்குறதுக்காக நான் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க. இரண்டாவது, அது பென்ஷனே கிடையாது. தட் இஸ் கால்ட் டிடென்ஷன் அலவன்ஸ். இதே போல மன்னிப்பு கடிதம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது. இப்ப இந்த புத்தகத்தை பத்தி போடும்போது கூட கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் அது மட்டும்தான் வரும். கிளெமென்சி பெட்டிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க எல்லார் கையிலும் போன் இருக்கும், கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கும். இந்த கிளெமென்சி பெட்டிஷன் அப்படிங்கிறத கூகுள் டிரான்ஸ்லேட்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா உடனடியாக அதோடைய டிரான்ஸ்லேஷன் வரும் கருணை மனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது எப்படி மன்னிப்பு கடிதம் ஆகும்? கிளெமென்சி பெட்டிஷன் இஸ் நாட் an apology letter, it's a clemency petition. அப்போ கிளெமென்சி பெட்டிஷன்ற ஒரு வார்த்தையை தமிழ் மொழிபெயர்ப்பிலே இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணக்கூடிய திராவிட கட்சிகள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதே கிளெமென்சி பெட்டிஷன் எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க? கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் நிறுவிய the founder of communist party is Dange. Dange has also given a clemency petition. இங்க இருக்கக்கூடியவர்கள் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேசியது போல நெஹ்ரு அவர்கள் சிறையில் இருந்ததால் அவரின் சார்பாக கிளெமென்சி பெட்டிஷனை மோட்டிலால் நேரு அவர்கள் கொடுத்தார். அதனால இந்த மன்னிப்பு கடிதம், இந்த கருணை மனு நான் மீண்டும் மீண்டும் பல விவாதங்கள்ல கேட்டிருக்கேன். ராஜீவ் காந்தியை கொலை செய்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவங்க வந்து பிரசிடென்ட் கிட்ட எல்லாருக்கும் லெட்டர்ஸ் எழுதிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க சப்மிட் பண்ணதும் கிளெமென்சி பெட்டிஷன் தான். சாவர்கர் எழுதிய கிளெமென்சி பெட்டிஷனை மன்னிப்பு கடிதம் என்று சொன்ன ஒரு ஊடகத்திற்கு கூட இவர்கள் எழுதிய கிளெமென்சி பெட்டிஷனை மன்னிப்பு கடிதம் என்று சொல்வதற்கு திராணி இல்லை தமிழகத்தில் அப்படின்றத நமக்கு. அவங்க எழுதும்போது கருணை மனு, இவர் எழுதும்போது மன்னிப்பு கடிதம். இவ்வளவுதான் சரித்திரம் நம் கண் முன்னாடி திரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு விஷயம் இல்லை, எல்லா விஷயத்தையும் எடுத்தீங்கன்னா பூதாகரமாக அந்த கருத்து திணிப்பு, கருத்து தீர்ப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நிச்சயமா அதையும் ஒரு காலம் நம்ம மாற்றதான் போறோம். இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுடைய எஃபர்ட்ஸ், சொல்லக்கூடிய பொய்களை சொல்வதற்கு. இறுதியா ஒன்னே வந்து நரேந்திர மோடி அவர்கள் சாவர்கர் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து மிக அதிகமாக படித்தவர்களாக சொல்கிறேன். சாவர்கர் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றியதில் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு. அது நான் பேச நினைச்ச ஒரு விஷயத்த கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து தொட்டார். 2014, 19, 24 இந்துத்துவ ஆட்சி நடக்குது அப்படின்றது. அது அவ்வளவு எளிதாக கடந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. மிக நுட்பமாக பார்த்தீர்கள் என்றால் சாவர்கர் ஒரு நாத்திகவாதியாக இருந்தார். ஆனால் இந்து யுனைட்டி, இந்துக்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான் அவருடைய தாரக மந்திரம். சாவர்கர் எதற்காக வாழ்ந்தார், எதற்காக மடிந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனா சாவர்கரே சொல்றாரு, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 60 ஆண்டு காலம் பார்த்ததுல இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாதுன்னு ஒரு காலகட்டத்துல அவருடைய கோல்ல இருந்தே அவர் பின்வாங்குற அளவுக்கு நம்பிக்கை இழைக்கிறார் இந்து சமுதாயத்தின் மேல. ஏன்னா அவ்வளவு வேற்றுமைகள், அவ்வளவு பிரச்சனைகள்,
ஒரு சமுதாயமாக நாம ஒன்றிடவே மாட்டேங்கிறோம்ன்றது மிகப்பெரிய அவருடைய ஏக்கம். அவர் இறந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இது நடக்கவே நடக்காதுன்ற கவலையில தான். ஆனா மேல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் 2014ஆம் ஆண்டு மிக மிக சந்தோஷப்பட்டிருப்பார். என்றால் எல்லா செஃபாலஜிஸ்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் முதல் முறையாக இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அது வந்து உயர் சாதி கீழ் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வேற்றுமைகளையும் கடந்து முதலாக ஒரு ஹிந்துவா அவனை யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு 70 ஆண்டு காலம் ஆச்சு நரேந்திர மோடி என்ற ஒருத்தர் வர வேண்டியதாக இருக்குன்னா, நிச்சயமாக சாவர்கர் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றியது நரேந்திர மோடி அவர்களுக்கு பங்கேற்கின்றனர். இப்ப வந்து அமித்ஷா அவர்களோ நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் வீட்டுல எல்லாரும் பார்த்திருப்பீங்க, 2 புகைப்படம் இருக்கும், எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் சாணக்கியா இருப்பார், இன்னொரு பக்கம் சாவர்கர் இருப்பார். அமித்ஷா அவர்கள் வந்து சாவர்கர் கிட்ட கத்துக்கிட்ட பாடமா நான் என்ன பாக்குறேன்னா அதிகாரம். சாவர்கர் அவருடைய எழுத்துக்கள்ல மிக அதிகமாக சொல்கிறார், இந்துக்கள் முதல்ல அதிகாரத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் ஒத்துமையை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த பாலிசிய 100% பின்பற்றக்கூடியவரா திரு அமித்ஷா அவர்களையும் திரு மோடி அவர்களையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே சொல்றாங்க, இப்படி போய் ஜெயிச்சிட்டீங்க, அப்படி போய் ஜெயிச்சிட்டீங்க, இப்படி வந்துட்டீங்க, அப்படி வந்துட்டீங்க. ஜெயிச்சதுனாலதான் ஆர்டிகல் 370 75 ஆண்டுகள் கழிச்சு எடுக்கணும். ஜெயிச்சதுனாலதான் ராமர் கோயில் கட்ட முடியுது, ஜெயிச்சதுனாலதான் முத்தலாக் பண்ண முடியுது, ஜெயிச்சதுனாலதான் எல்லாமே. அந்த எப்படி ஜெயிக்கிறீங்கன்ற கேள்விக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா எதை சுகத்தையும் நம்ம அனுபவிக்கவே முடியாது. அப்போ தேர்தல்ல வெற்றின்றது மிக முக்கியம் அப்படின்றத முதல்ல உணர்ந்த தலைவரா இவர்கள் 2 பேரும் நான் பாக்குறேன். அவங்க 2 பேரும் அது முக்கியம்னு உணர்ந்ததுனால இந்தியா முழுக்க பல படங்கள் நடந்திருக்கின்றன, 1 2 கிடையாது. குறிப்பாக இந்தியாவுல தமிழகத்துல 2016ஆம் ஆண்டு திரு சசிகுமார் அவர்களுடைய படுகொலைக்கு அப்புறமா 8 ஆண்டுகள்ல ஒரு படுகொலை கூட நடக்கல. இது கடந்த 60 ஆண்டுகள்ல நடக்காத ஒரு ட்ராக். நம்ம மாநிலத்திலே தலைவர்கள் எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, என்னுடைய தாத்தா முதற்கொண்டு எல்லாருமே வெட்டப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கார்கள். ஒரு 8 ஆண்டு காலம் தொடர்ந்து நடக்கலன்னா அந்த அதிகாரத்தை அவங்க 2 பேர் வச்சிருக்காங்க, நம்மளை தீர்த்து கட்டிடுவாங்கன்ற ஒரு பயத்தினாலதான் அது நடக்காங்க. அப்போ அந்த அதிகாரம் மிக மிக முக்கியன்றது சாவர்கர் பல இடங்கள் எழுதியிருக்கார். முதல்ல நீ அதிகாரத்தை புரி. இப்போ ராணுவத்தை பத்தி சந்தோஷ் அவர்கள் சொன்னது போல காந்தியும் நேரும் ராணுவத்துல சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா சாவர்கர் வந்து சேரணும்னு சொன்னார். இங்க இருக்க தீகாக்காரன் என்ன சொல்லுவான், நான் காந்தி நேருக்கு எதிரா இந்தியாவுக்கு எதிராக வேலை செஞ்சார், அதனாலதான் ராணுவத்துல சேர சொன்னான்னு. இப்ப ராணுவத்துல ஏன் சொல்ல சொன்னா, அந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்தில் முதல்ல இந்துக்கள் போய் உட்கார வேண்டும் அப்படின்னு தான் அவருடைய ஃபர்ஸ்ட் கோலா இருந்தது. இந்த லார்ஜர் விஷன் ஆஃப் இந்துத்வா அந்த அகண்ட பாரத். அதுல முதல் விஷயம் திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மிக வெற்றிகரமாக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் உண்மையான சாவர்கருடைய அரசியல் சாணக்கத்தையே பின்பற்றக்கூடிய முதல் தலைவர்களாக நான் பார்க்கிறேன். இப்ப இது வந்து மற்ற இடத்துல நடந்துச்சு, தமிழ்நாட்டுல நடந்துச்சா இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா சாவர்கர் தமிழ்நாட்டுல செல்ல மாட்டாங்க, இந்துத்துவா செல்லாது, கோயிலுக்கு போவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்றாங்க. அதான் அதையே நான் தொடர்பு படுத்தி பாக்குறேன், தொடர்பு படுத்தி பேசுறேன். இப்ப இந்து யூனைட்டி அப்படின்னு சொல்றோம், மோடி அவர்கள் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். தமிழகத்துல அது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா வேணா நடக்காம இருந்துக்கலாம். ஆனா சமீபத்துல நடந்த தேர்தல் முதல் முறையாக நம்மளுடைய கூட்டணி தலைமை ஏற்று 18% வாக்குகளை வாங்கி இருக்கிறோம் என்றால், அங்க 2014 நடந்த ஒரு விஷயம் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா 2021 நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமரா இருந்தாரு. நம்மளுடைய கூட்டணி கிட்டத்தட்ட 40% வாக்குகளை வாங்கியிருந்தது. அதுவும் ஒரு இந்து யூனிட்டியா நம்ம எடுத்துக்கலாம். இந்த 40ல 22 18 பிரிஞ்சதுன்னு எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் தமிழகத்திலையும் இந்து யூனிட்டி அப்படின்றது நிச்சயமாக வந்துவிட்டது, வருங்காலத்தில் நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்படும் போது சாவர்கர் கண்ட கனவு நிச்சயமாக நினைவாகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால சந்தோஷ் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். சைனா வந்து 1962 நம்ம அட்டாக் பண்றாங்க. ஆனா 1944 எழுதுறாரு. நெஹ்ரு பிரதமரான உடனே 1948 மீண்டும் நெஹ்ருக்கு எழுதுகிறார், சைனாவை நம்பாதீங்க, அவன் முதுகுல குத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொன்னது 16 வருஷத்துல நடந்தது. ஆனா நேரு அவர்கள் மண்டிக்கு மட்டும் முறைக்கவே இல்லை அப்படின்றதுதான் வரலாறு. இதே போன்ற மற்ற எல்லா விஷயங்களும், பிரிவினை ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், இந்த எல்லா விஷயங்களையும் சாவர்கர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 110 ஆண்டுகளுக்கு முன்பு, 120 ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பயப்பட்டாரோ அது எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த விஷயங்கள்லாம் தப்பா நடக்கும்னு சொன்னாரோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த விஷயங்கள் பண்ணா இதை மாற்ற முடியும்னு சொன்னாரோ அதை யாருமே பண்றதுக்கு இல்லாம போனதுதான் நம்மளுடைய துரதிருஷ்டம். பாண்டியன் சொன்ன மாதிரி அவர் பின்னாடியே இருந்து இயங்குவார். அவர் முன்னிலைப்படுத்தவே விரும்பவில்லை.
அவர் ஒரு அரசியல்வாதியாகவே அவரை நினைக்கவில்லை. அவர் வந்து ஒரு இந்துக்களின் தலைவராக மட்டும்தான் பார்த்தாரே தவிர ஒரு அரசியல்வாதியா அவர் பார்த்துதான் நிச்சயமா மிகப்பெரிய உயரங்களை அடைந்திருக்கலாம், மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கலாம், மிகப்பெரிய மாற்றத்தை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் விரும்பவே இல்லை அப்படின்றதுதான் உண்மை. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் கொண்டாடப்படுகிறார். அவர் வந்து உயிர்ல எழுதுறார், நான் இறந்த உடனே என்னுடைய பிணத்தை அந்த சுடுகாட்டுல போய் எரிக்கிறதோட முடிச்சிடணும், ஒருத்தர் கூட எனக்கு இரங்கல் சொல்வதற்கு வரக்கூடாது, நம்மளுடைய நோக்கம் முடிவடைய வரைக்கும் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு எழுதுறாரு. ஆனா அதை மீறி பம்பாயில் 1966 5 லட்சம் பேர் அவருடைய இறுதி ஊர்வலத்துல அவருடைய ஃபியூனரல்ல கலந்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய தாக்கத்தை, இன்னைக்கு 5 லட்சம் பேர் கூட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் 1966 அவ்வளவு அடக்குமுறைகள் இருந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருந்து அவருக்கு வந்து 5 லட்சம் பேர் அன்று கூடினார்கள் இறுதி ஊர்வலத்துல. இதோட ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இறுதியாக இங்க எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள், சாவர்கர் வந்து காந்தி அவர்கள் படுகொலையில இம்ப்ளிகேட் பண்ணப்பட்டாங்க, ரிலீஸ் செய்யப்பட்டாங்கன்னு சந்தோஷ் அவர்கள் சொன்னார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த விஷயத்துல, இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் இருக்காங்க உதாரணமா நம்ம வைத்துக்கலாம். ஒருவேளை அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் திமுகன்ற கட்சி சும்மா இருக்குமா? இருக்க மாட்டாங்க. யார் அதை செஞ்சாங்களோ அவங்களை கொண்டு வந்து தூக்கில போட வரைக்கும் அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தியை அடையாது. அதே போல 1948 காந்தியார் அவர்கள் படுகொலை நடந்த உடனே ஒருவேளை சாவர்கருக்கு ஒரு இன்னி அளவு கூட தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவர் இம்ப்ளிகேட் செய்யப்பட்டு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் சகல அதிகாரங்களையும் வைத்திருந்த காங்கிரஸ் கட்சியால் அதை செய்யவே முடியவில்லை என்றால் நிச்சயமாக அதுல அவருக்கு எந்த ரோலுமே இல்லை அப்படின்றதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். காந்தி அவர்களுடைய கொலை விசாரிப்பதற்காக IAS ஆத்மச்சரன் அவர்கள் தலைமையில ஒரு ஸ்பெஷல் கோர்ட் நியமிக்கப்பட்டது. அந்த கோர்ட் வந்து மே 27, 1948 விசாரணை ஆரம்பிச்சது. டிசம்பர் 1 இருந்து 30 வரைக்கும் 1948 பிரதிவாதங்கள் எல்லாமே முடிந்து ஜனவரி 10, 1949 தீர்ப்பு வருது. இந்த கொலைக்கும் சாவர்கருக்குமோ RSSக்குமோ எந்த தொடர்புமே இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருது. தீர்ப்பு எங்கிருந்து வருது? நெஹ்ரு அவர்கள் அமைத்த ஸ்பெஷல் கோர்ட்ல அவர் அமைத்த ஜஸ்டிஸ் கொடுத்தக்கூடிய தீர்ப்பு. அது வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லை, உடனே அப்பீலுக்கு போறாங்க. அப்ப வந்து டெல்லி ஹைகோர்ட் கிடையாது, பஞ்சாப் தான் டெல்லிக்கும் சேர்த்து இருந்து பஞ்சாப் ஹைகோர்ட்ல அப்பீலுக்கு போறாங்க. காந்தி கொலையில RSSம் சாவர்கரும் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து. அந்த பஞ்சாப் ஹைகோர்ட்ல 3 பேர் ஜட்ஜ் பெஞ்ச்ல இந்த அப்பீல் வருது. அவர்களும் முழுவதுமாக விசாரித்து விட்டு சாவர்கருக்கும் RSS இயக்கத்திற்கும் காந்தி அவர்கள் கொலையில எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தீர்ப்பே வழங்கியிருக்காங்க. தீர்ப்பு நகல் கூட இப்ப நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதான். 2 கோர்ட்ல சாவர்கரும் RSSம் ரிலீஸ் செய்யப்பட்டும் அப்போது இருந்த நெஹ்ரு, அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எதனால உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்யவில்லை அப்படின்றது. ஏன் அப்பீல் செய்யவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்ததால் கூட நிச்சயமாக அவர்கள் தோற்று இருப்பார்கள். ஆனால் அது ஒரு எண்ட் கேமா இருக்கும். ராமர் கோயில் கட்டுவதற்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. எந்த வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியாவுடைய சட்டத்தின் பொறுத்தவரை அது இறுதி, அவ்வளவுதான். அப்போ காந்தி கொலையில சாவர்கரும் RSSக்கும் ஒரு நீண்டா பழி கொடுத்துட்டே இருக்கணும்ன்ற அப்படி ஒரு குரோதமான ஒரு மோசமான எண்ணத்தினால சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அப்பீலுக்கு கூட போகாம அதை அப்படியே பர்னிங்காவே வச்சிருக்கணும். இன்னும் 100 ஆண்டுகள் போனாலும் அது அப்பீல் போகல, அதனால அப்பீல் போயிருந்தா ஜெயிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கோழைகள் செய்த சம்பவம் தான் இந்த கொலையில வந்து சாவர்கர் அவர்களையும் RSS இயக்கத்தையும் தொடர்புபடுத்தியது. அதனால அவர் சொன்ன மாதிரி, சந்தோஷ் அவர் சொன்ன மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இதுவரைக்கும் எந்த தமிழ் ஊடகமும் சொன்னதில்லை, எந்த திமுக காரனும் சொன்னதில்லை. காந்தி கொலையில சாவர்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஆனால் நேரு அமைத்த நீதிமன்றங்கள், 2 நீதிமன்றங்கள் அதே சாவர்கர் விடுவிக்கப்பட்டாலும் யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லி நம்ம காதலே கேட்டுக்க மாட்டோம். ஆனா அதான் உண்மை. இது போன்ற பல உண்மைகள், பல முக்கியமான விஷயங்கள், இது எல்லாமே இந்த புத்தகத்துல கொடுப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்கேன். இந்த இவ்வளவு பெரிய கூட்டம் நடப்பது இன்னுமே என்னால நம்ப முடியல. கனவான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்திருக்கு. இது நான் எழுதக்கூடிய 7வது புத்தகம். அந்த 6 புத்தகங்கள் எழுதும் போதும் இவ்வளவு பெரிய மேடை வந்து எனக்கு கிடைக்கல. ஒரு சின்ன அளவுல இந்த புத்தக வெளியீட்டு விழா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2 புத்தகங்கள் கொரோனா காலகட்டத்தில் வந்ததுனால ஒரு சின்ன நிகழ்வாகவே முடித்து விட்டது. என்னுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அது சாவர்கர் அவர்களுக்காக நடைபெற்று இருக்கிறது அப்படின்றது மிக்க மகிழ்ச்சி. அது நம்மளுடைய குருவாக கருதக்கூடிய திரு PL சந்தோஷ் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கின்றது. இந்த நாள் மிக மிக திருப்திகரமான, இனிமையான, ஒரு சந்தோஷமான நாளாக எனக்கு அமைத்து கொடுத்த இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம்னு சொன்ன உடனே கேடி ராகவன் அவர்கள் கிட்ட கேட்டேன். இதுக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. என்னவென்றால், இதே நிகழ்வு கடந்த வருடம் ஜூலை மாதம் முதல் வாரத்துல நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வாணி மஹால் புக் பண்ற வரைக்கும் போயும் இதே பிஎல் சந்தோஷி அவர்கள் தான் வர வேண்டும் என்பது உறுதியாக இருந்த நிலைமையில தான் ஜூன் 16ஆம் தேதி என்னை திமுகவினர் வீடு புகுந்து நடுராத்திரில கைது செய்துட்டு போனாங்க. அந்த கைது செய்த அன்னைக்கு தான் இந்த புத்தகங்கள் எல்லாமே பதிப்பு செய்யப்பட்டு என் வீட்டுல புத்தகத்தை இறக்கிட்டு இருந்தோம். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசும்போது டாக்டர் எஸ்.டி. சூர்யான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த புத்தகத்துல டாக்டர் இருக்காது. ஏன்னா நான் டாக்டரேட் பட்டம் வாங்குவதற்கு முன்பு பப்ளிஷ் செய்யப்பட்ட புத்தகம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ இந்த கைதுல இன்னும் 2 பிரச்சனைகள் என்ன நடந்ததுன்னா, அது ஒரு நிக்காத ஒரு கேஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தாலும், இந்த புத்தகத்தினுடைய முழு ஒர்க், அதாவது அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ஸ், ரிசர்ச் மெட்டீரியல், இது அனைத்துமே அவர்கள் என்னிடமிருந்து அந்த கைது செய்யும் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த லேப்டாப் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லாதனால இந்த புக் பத்தின ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் நான் எழுதுனது பத்தி எனக்கே எதுவுமே கிடையாது. இந்த புத்தகம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இதனுடைய PDF ஃபைல் இருக்கு, அவ்வளவுதான். அதே போல என்னுடைய கைது நடப்பதற்கு ஒரு வாரம் கழித்து, அதாவது 16ஆம் தேதி நான் கைது செய்யப்படுறேன். 23ஆம் தேதி என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான வைவா தேதி பிக்ஸ் ஆனது வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல. இப்போ அரெஸ்ட் பண்ணதுனால வைவா தள்ளி போயிடுச்சு. வைவா தள்ளி போனோடனே பெயில் கிடைச்சு வெளியே வந்தோடனே நீதிமன்றத்துல நான் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய லேப்டாப் எனக்கு வேணும். ஏனென்றால் என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான அனைத்து ஃபைல்ஸும் இந்த லேப்டாப்ல தான் இருக்கு. அது நீங்க கொடுத்தாதான் நான் PhD அப்பியர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது கிடைக்கல. அந்த முனைவர் பட்டத்திற்கான வைவா அட்டென்ட் பண்ணும்போது கூட எனக்கு எந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் கிடைக்கல. இதே மாதிரி அந்த தீசிஸ் சப்மிட் பண்ண அந்த ஃபைல்ஸ் மட்டுமே வைத்து எப்படியோ சமாளிச்சு முடிச்சுட்டோம். எதுக்கு சொல்றேன்னா, பேசும்போது சொன்னாங்க பாண்டியன், நான் சொன்னேன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்ததே மிகப்பெரிய சோதனை ரோதனை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த புத்தகத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய ரோதனையா தான் இருந்தது. அந்த டிவைசஸ் எல்லாம் இன்னுமே என்னால திருப்பி வாங்க முடியல. அதுல எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் நடக்குது பாருங்க. இந்த டிவைசஸ் கொடுக்க முடியாதுன்னு லோவர் கோர்ட்ல பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்றத்துல அப்பீல் போட்டேன். கடந்த 10 மாதங்கள்ல 14 முறை இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்தது. டேட் பிக்ஸ் ஆச்சு. 14 முறையும் தமிழக அரசு இந்த கேஸ்ல கவுண்டர் போடவில்லை. அதனால வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு 14 முறையும் கடந்த 10 மாதமாக நேரம் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நான் சம்பாதித்து வாங்கிய ஐபோன் ஆகட்டும், ஐபேட் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், கைதுல எந்த இதுவுமே இல்லைனாலும் அந்த டிவைசஸ் திரும்பி இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மிக மிக மோசமான ஒரு எண்ணத்துல இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் பல கஷ்டங்களை தாண்டி இறுதியாக இந்த புத்தக வெளியீட்டு விழா இங்கு நடந்திருக்கிறது. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை இறுதியாக அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில எனக்கு மிக மிக உறுதுணையாக இருந்த CCF அமைப்பிற்கும் திரு ராகவன் அவர்களுக்கும் அதாவது இந்த 2 வழக்குகள்ல டிவைசஸ் தான் எனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல. இன்னொரு வழக்கு என்ன போட்டாங்கன்னா, சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் இருக்காங்க, அவர்கள் கிட்ட காவல்துறையும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் மிக மோசமாக நடந்துட்டாங்க. இப்போ தி கம்யூன் அப்படின்ற ஒரு பத்திரிகை நானும் இங்க இருக்கக்கூடிய கௌஷிக் 2 பேரும் நடத்திட்டு இருக்கோம், இங்கிலீஷ் மேகசின். அதுல அந்த தீட்சிதர்கள் சொன்ன பிரஸ் கான்ஃபரன்ஸ வெர்பாட்டிம் அப்படியே பப்ளிஷ் பண்ணும். சிதம்பரம் தீட்சிதர்கள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள்னு ஆங்கிலத்துல ஒரு ஆர்டிகிள். அதை பப்ளிஷ் பண்ணதுக்கு உடனே அதுக்கு ஒரு கேஸ் போட்டு, அதுக்கு FIR போட்டு, அதுக்கு முதல் கேஸ்லயாச்சும் பெயில் கிடைச்சிருச்சு, அன்கண்டிஷனல் பெயில். இந்த கேஸ் 18 மாசமா நடக்குது. எனக்கு பெயில் கண்டிஷன் கூட இன்னும் வெய்வ் ஆஃப் ஆகுது. 2 மாதங்கள் முன்னாடி வரைக்கும் வாரத்துக்கு 2 முறை சிதம்பரத்துல பெயில் கையெழுத்து போடுவதற்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் கருணை காட்டி மாசத்துக்கு 2 தடவை வந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சந்தோஷ் அதை சொல்ல சொன்னார். CCF அமைப்புல மேடையில் இருக்கக்கூடியவர்கள், கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும் இறுதியாக என்னுடன் கூட இருந்து எனக்கு இந்த நிகழ்வு மட்டுமில்லை, என்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஃபுல்லா மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தம்பிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, வெளியே நிறைய பேர் இருப்பாங்க, டிஷர்ட் போட்டிருப்பாங்க. அவர்களுக்கு மிக மிக நான் நன்றிக்கடன் பட்டிருக்கேன். என்றால் என் கூடவே எல்லா கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் இருந்து இவ்வளவு பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள். பெயர்கள் யாரும் சொல்ல முடியாத, ஒரு பேர் விட்டு போயிட்டா கூட பிரச்சனை ஆகுமாங்க. அனைவருக்கும் மேடையில் இருக்கக்கூடியவர்கள், கீழே இருப்பவர்கள், சாமானியனுக்கு இவ்வளவு ஒரு பெரிய மேடையை அமைத்துக் கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.